நீ பன்னு சாப்பிட்டாலும் நீ வரி கட்டணும், பன்னுல கிரீம் வச்சு சாப்பிட்டாலும் கட்டணும், தியேட்டருக்கு போய் பாப்கார்ன் சாப்பிட்டாலும் கட்டணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் நாப்கின் பயன்படுத்துவதற்கு 18% வரி. அதை கேட்டா ஏதோ ப்ரொபைல் கிரீம்ங்கிற ஒரு வேதிப்பொருள், துணி, கிளாத் எல்லாம் இருக்கு, அதுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம், சோ அதுக்கு தான் 18% வரி அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, தேவைப்பட்டா வாங்கு, இல்லைன்னா போ. அதுதான் அதனுடைய பதில். பன்னு போ, விருப்பம் கிரீம் பன் வேணுமா டாக்ஸ் கட்டு. அப்ப இதுதான் பிரச்சனையாச்சு. அன்னபூர்ணா ஓனர் சொன்னது. இப்படி நம்ம இனிமே என்ன சாப்பிட்டாலும், ட்ரெஸ் போட்டாலும், சாப்பாடு சாப்பிட்டாலும், தியேட்டருக்கு போனாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும் ஏதோ ஒரு வகையில டெல்லிக்கு நீங்க வரிய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு புறம் இந்த வரியெல்லாம் பாருங்க, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமா இந்த வரி வசூலிக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் எக்கனாமிஸ்ட் இத கூட இன்னும் நீங்க விலைக்கு கூட புரிஞ்சுக்கலாம். இருந்தா கமெண்ட்ல போடுங்க. மக்கள் எதை நுகர்கிறார்களோ, இப்ப சமீப காலமா எது குழந்தைங்க